நாம் தமிழர் கட்சி இடும்பாவனம் கார்த்திகை பெண் ஒருவர் கடுமையாக திட்டி பேசி வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ரொம்ப மூட் ஆஃப்ல இருந்தேன். இப்போதான் ஒரு வீடியோ பார்த்தேன். கறிக்கஞ்சி இடும்பாவனம் கார்த்திகோட வீடியோ ஒரு 23 நிமிஷம் பைபிள்ல கதறி இருக்கு. கதறி இருக்கு. நிறைய பேசியிருக்கான். நாகரிக அரசியலை பத்தி பேசியிருக்கான். எப்படிலாம் எங்களை அவமானப்படுத்துறாங்க, இதுலலாம் நாங்கள் வீழ்ந்து விட மாட்டோம், சித்திர மாட்டோம், ஆச்சா ஊச்சான்னு. அதில் எனக்கு என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா, அவன் நாகரிகமான அரசியல்னு சொல்லும்போது சிரிப்பு வந்துச்சு. என்னைக்கிடா நீங்கள் நாகரிகமாக பேசியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்லுங்கள். அரசியல்ன்றது பெரிய விஷயம். நீங்கள் அரசியல் பண்ணுறதில்ல, நீங்கள் பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அரசியலை பற்றி பேசுகிறீங்க. ஏடா நீ ஒரு பொண்ணுகிட்ட பழகுவான், உங்கள் நொன்ன ஒரு பொண்ணுகிட்ட பழகுவான், அவன் ஃபிகருன்னு சொல்லுவான், கட்சியில் இருக்கக்கூடிய பொம்பளை பிசுறுன்னு சொல்லுவான். ஏடா உங்களுக்குலாம் முதல்ல என்ன அவமானப்படுத்திட்டாங்க. டே மானம்னு ஒன்று இருந்தால் தாண்டா அவமானப்படுத்தணும். உங்களுக்கு அது எங்கேன்னு தேடி பார்த்தாலும் கூட கிடைக்காது. டார்ச் லைட் வச்சு தேடினாலும் கூட உங்களுக்குலாம் கிடைக்காது. அண்ட் நான் பெரியாரை படிக்கிறது இல்லைன்னு தயவு செஞ்சு நீ படிச்சிடாத. படிச்சிருந்தா நீ திருந்திருப்ப. நீ படிக்கலன்னு எங்களுக்கு தெரியும். நீ கிளாரிஃபிகேஷன்ஸும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நாம் தமிழர் கட்சிக்காரன் நீங்கள்லாம் கவுண்டமணி ஃபிலிமில் ஒரு டயலாக் உண்டு. ஏன்டா நீ எப்போ என்ன மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஆக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டான்னு செந்தில கேட்பாரு. அதே தான்டா, நீங்களாம் எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதில் உங்களுக்குலாம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மண்ணாங்கட்டி வேற நீங்கள்லாம் கொடுக்குறீங்க. ஏடா உங்கள் நொன்ன உங்களை கேட்டான், கிரீஸ் டப்பான்னு கேட்டா. அது நான் படிப்படியாக முன்னேறி இருக்கான். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கிரீஸ் டப்பான்னா. அதுக்கப்புறம் இப்போ வெண்ணெய்க ஃபிகரு பிசுறு எல்லாம் சொல்லியாச்சு. அங்கெல்லாம் உங்களுக்குலாம் அவமானமாக தெரியலையாடா? போய் முதல்ல மானத்தை எங்கன்னு தேடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவமானத்தை பற்றி பேசுங்க.